சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாதகமலங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே ஜாமுக்கோல் பிரசனத்தில் ஒரு அற்புதமான நுட்பமான விஷயத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிடம் கற்கும் மாணவர்களுக்கும் இந்த ஜாமுக்கோல் பிரசன்னத்தில் கால நிர்ணயம் பற்றித்தான் இந்த பதிவு. அதாவது ஒரு நிகழ்வு எப்போது நடக்கும் என்பது பற்றிய ஒரு நுட்பமான விஷயத்தை நாம் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். சரி, சமீபத்தில் எனது வாடிக்கையாளர் ஒருவர் தனது தாயார் மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டர்களெல்லாம் பார்த்துட்டு இனி முடியாதுங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, தாயார் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அதை பற்றி தான் இந்த பிரசன்னம். இந்த பிரசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆயுளை பற்றி கேட்கக்கூடிய விஷயத்தில் நாம் சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிரசன்னத்தை பாருங்கள். இந்த பிரசன்னம் துலாமுதயம், அங்கேயே ஆறிடும். அடுத்தது கவிப்பு உதயத்துக்கு 7ஆம் வீட்டில் மேசராசியில் இருக்கு. உதயாதிபதி சுக்கிரனானவர் உதயத்துக்கு 2ஆம் வீட்டில் விருச்சிகமனையில் இருக்கிறார். இப்போ கவிப்பு யாரை கவிச்சிருக்காங்க அப்படின்னா, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கவிப்பு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை கவிச்சிருக்குது. இப்போ இந்த பிரசனத்தை வச்சு இந்த ஜாமகிரகங்களுடைய நிலைப்பாட்டில் என்ன தகவல் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரசனத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஆயுள் பிரசன்னம் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும். என்ன? தாயாரை பற்றி, அவருடைய ஆயுளை பற்றி கேள்வி. அந்த மாதிரி ஒரு ஆயுளை பற்றி கேள்வி கேட்டால் நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல தாயார் இருக்கக்கூடிய இடம்னு சொல்வது 4ஆம் வீடு. அந்த 4ஆம் வீட்டினுடைய நிலை, அந்த அதிபதியினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆயுளை பற்றி கேட்கறதுனால 8ஆம் வீடு எப்படி இருக்குது, அந்த அதிபதி எப்படி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இப்போது இந்த மாதிரி சமயத்தில் பொதுவாக பாதகஸ்தானம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, யமகண்டம், மிருத்யு, இவைகளெல்லாம் நம்ம கவனிக்கணும். மற்ற விதிகளெல்லாம் சாதாரணமாக பார்க்குற மாதிரி இந்த பிரச்சனத்துக்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறோம். இத்தனையும் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே கவிப்பு யாரை கவிச்சிருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, எந்த ஜாம கிரகத்தை கவிச்சிருக்குதுன்னு வச்சு தான் நாம் ஒரு பிரச்சனத்துக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போது இந்த விதிகளோட நாம் இந்த பிரச்சனத்தை இப்போ பார்ப்போம். உதயமும் ஆறிடமும் ஒரே வீட்டில் இருக்குது. அப்போது தன்னை பற்றிய, தனது தாயாரை பற்றி கேள்வி அப்படிங்கிறதுல இந்த உதயம் ஆறிடமும் ஒரே வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். உதயாதிபதியும் ஆறிடாதிபதியும் ஒருத்தர் தான், அவர் சுக்கிரன். அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த 2ஆம் வீட்டில் யமகண்டம் இருக்குது. யமகண்டத்தை கடந்து சுக்கிரன் வந்துட்டார். அவர் 14 டிகிரியில் இருக்கிறார். யமகண்டம் 16.25 பாகையிலையும், உதயாதிபதியும் ஆறிடாதிபதியுமான சுக்கிரன் அதே வீட்டில் 14 பாகையிலையும் இருக்கிறார். யமகண்டத்தை கடந்து விட்டார். இப்போ என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இறப்பை பற்றி, ஆயுளை பற்றி நாம் கேட்கும்போது
எந்த மாதிரி நிலையை ஜாம கிரகம் காட்டுகிறது, ஜாமக்கோள் பிரசன்னம் சொல்லுகிறது அப்படின்னு கவனிக்கிறதுல இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சர ராசிக்கு 2, 7 கூடியவர்கள். அந்த ஸ்தானங்கள் அங்கே இந்த உதயாதிபதியும் 6ஆதிபதியான சுக்கிரன் நிற்கிறார். இது நோட் பண்ணணும். அடுத்தது ஆயுள் ஸ்தானம் 8ஆம் வீடு. அங்கே யார் இருக்கிறாங்க? 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவரே தான். சரி, அங்கே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 2மே ஸ்திர ராசி. அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல பாதகாதிபதி போய் நிற்கிறதுனால சூரியன் ஆத்மகாரகன் உயிரை பறிப்பதற்கு தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த கேள்வியாளர் அப்படின்னு பார்க்கும்போது உதயாதிபதி தான். உதயம் கேள்வி, கேள்வியாளர் உதயாதிபதி. கேள்வி என்ன கேட்கப்படுகிறதோ அது சார்ந்த விஷயம் அல்லது நபர் அப்படிங்கிற போது இந்த உதயத்தையும் உதயாதிபதியும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆரிடம் நடந்த நிகழ்வு சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போது கவிப்பு யாரை கவிச்சிருக்குது அப்படின்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை கவித்திருக்கிறது. அந்த செவ்வாய் 2, 7க்கு அதிபதி. ரொம்ப நோட் பண்ணணும். மாரகாதிபதி இந்த கவித்து இருக்கிறது. மரணத்திற்குண்டான செயல்பாடுகள், பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் தாயாருக்கு நடக்க இருப்பதை இந்த செயல்பாடுகள், அதுவும் சரராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு துரிதமாக இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாமக்கோள் பிரசன்னத்தில் கௌரி ஓரை ரொம்ப முக்கியத்துவம் பெறுவார்கள். இந்த பிரசன்னம் போடப்பட்டது விஷகௌரி வேலை, அதாவது ராகு காலத்தில் போடப்பட்டிருக்கிறது. 26/6/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:32 மணி அளவில் இந்த பிரசன்னம் போடப்பட்டது. அது ராகு காலம். அந்த கௌரி விஷகௌரி. ஆக ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்த இருக்கிறது என்பதை கௌரியும் சுட்டிக்காட்டுகிறது. கோரை குரு. அப்படியானால் இந்த பிரசனத்திற்கு சுக்கிரன் உதயாதிபதி என்கிற போது பாதகஸ்தானத்தை செய்யக்கூடிய நிலையில் சூரியன் வருகிறார். எதிரணியில் இருக்கக்கூடிய குரு அதற்கு சப்போர்ட் செய்வார் என்று கோரை காட்டுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கு அடுத்ததாக தாயார் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்த்தால், உதயத்தில் இருந்த 4ஆம் இடம் மகர ராசி. அதன் அதிபதி சனி. அந்த ஜாமகிரக சனி எங்கே இருக்கிறார்? 12ஆம் வீட்டிலான கன்னி ராசியில் இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ராசியினுடைய நிலை எப்படி அமைகிறது என்று பாருங்கள். 12ஆம் வீட்டில் தாயார் சனி பகவான் தனது நண்பனான புதன் வீட்டில் கன்னிமலையில் இருக்கிறார். அது ஒரு உபயராசி. உபயராசியினுடைய செயல்பாடுகள் 2 விதமாக நடைபெறும் என்பதால் முதல் பாதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்திர ராசிக்கும் கன்னியினுடைய மறுபாதி பிற்பகுதி சரராசியான துலாமுக்கும் சேர்ந்துதான் செயலை கொண்டிருக்கும். அப்படியானால் அந்த 12ஆம் வீட்டில் மிருத்யு இருக்கிறது. சனி பகவான் உபயராசியின் கடைசி பகுதி பிற்பகுதியில் 29 பாகையில் இருக்கிறார். இந்த பாகை கணக்கு தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இவைகளை கொண்டுதான் கால நிர்ணயம் செய்வதற்கு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிருத்யு 28.25 பாகையில் இருப்பது, அதனை நோக்கி சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஜாதகருடைய தாயார்
மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோடு மட்டுமல்லாது பிரசன்னம் வேறு என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. தாயார் 4ஆம் வீடு என்று சொல்லும்போது அந்த இடத்தின் அதிபதி 12ஆம் வீட்டில் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், தாயார் மருத்துவமனையில் படுக்கையாக இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக அட்டகாசமாக வெளிப்படுத்திவிட்டது. சரி, மிருத்யு நோக்கி இருக்கக்கூடிய அந்த சனி அவருடைய பாகையும் மிருத்யுடைய பாகையும் ஒரு பாகை குறைவான நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே உதயாதிபதி 6ஆதிபதியான சுக்கிரன் மாரகஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். அதோடு ஆயுள்ஸ்தானத்தில் பாதகாதிபதி சூரியன் இருப்பது, இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மரணத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இப்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கே தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய சனி பகவான் அவர் மிருத்யுவை நோக்கி செல்லக்கூடிய நிலையானது மிக குறுகிய ஒரு பாகைக்கும் குறைவாக இருக்கிறதால் இந்த சம்பவம் கேள்வி கேட்ட அன்றேயோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒரு சம்பவத்தை எப்படி நாம் நிர்ணயம் செய்வது, ஒரு நிகழ்வு எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்பதை நாம் உறுதி செய்வது அப்படின்னு என்று பார்த்தால், பொதுவாக ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயத்தில் கவிப்பு இருக்கக்கூடாது, ஆரிடத்தில் கவிப்பு இருக்கக்கூடாது, உதயாதிபதியோ ஆரிடாதிபதியோ கவிப்பில் இருக்கக்கூடாது. அதே போல் கேள்வி கேட்கப்பட்ட அந்த பாவாதிபதியும் கவிப்பில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜாமக்கோல் பிரசனத்தின் மிக அற்புதமான விதிகள். அந்த விதிகளின்படி பார்த்தால் இங்கே அது போன்ற நிலைகள் இல்லை என்பதைத்தான் முதலில் மேலோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் கவிப்பில் இல்லை, அதே போல ஆரிடாதிபதியும் உதயாதிபதியும் அவரே என்பதாலும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமும் அவரது மனைதான், அங்கும் கவிப்பு இல்லை. ஆயுஸ்தானத்தில் பாதிப்பில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த இரண்டிலும் கவிப்பு இல்லை என்பதால் தள்ளி போகலாம் என்று நாம் நினைக்கலாம். கவிப்பு யாரை கவித்திருக்கிறது என்றால் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை 7ஆம் வீட்டிலிருந்து கவிக்கிறது என்பது எதை காட்டுகிறது? நோயில் படுத்திருக்கக்கூடிய இந்த ஜாதகரை மாரகஸ்தானாதிபதியை கவித்து செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது, சரராசியிலிருந்து வேகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலையும் பாருங்கள், 6ஆம் வீடு உபயராசி, குருவினுடைய வீடு மீனம். அந்த நிலையில் பார்த்தால் செவ்வாய் அதே போல 29 பாகையில் உபயராசியான மீனத்தில் இருப்பது அந்த ராசியின் முற்பகுதி பிற்பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்படும் போது பிற்பகுதி மேச ராசிக்கு சேரும், சரராசிக்கு சேரும். அப்படியானால் இந்த நிகழ்வை மிக விரைவாக செவ்வாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல மிருத்யுவை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கூடிய சனியும் உபயராசியிலிருந்து கன்னியினுடைய பிற்பகுதியிலிருந்து செயல்படுவதால் மரணம் வெகு சீக்கிரமாக மிக மிக நெருங்கிய நிலையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரதானம். அந்த வகையில் பார்க்கும்போது, ஐயா, நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றோ நாளையோ உங்கள் தாயார் இறைவனடி சேர்ந்து விடுவார் என்பதுதான் இந்த பிரசனம் காட்டுகிறது. மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டோம். நடந்தது என்ன தெரியுமா? மகப்பேரும் மரணமும் மகேசன் கையிலே உள்ளது என்று முன்னோர்கள் பழமொழியாக சொல்வார்கள். அப்படி என்றால் பிறப்பும் இறப்பும் அந்த இறைவனே தான் அறிவார், மனிதர்கள் அறிய முடியாது என்பதுதான்.
ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாரெல்லாம் குருவர்களும் திருவர்களும் நிறைந்த பக்தி பாவனையோடு இந்த கோள்களை நாம் அணுகினால் அவைகள் அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அந்த இறைநிலை என்ன செய்ய இருக்கிறது என்பதை கோள்கள் நமக்கு சுட்டிக்காட்டிவிடும் என்பதுதான் இந்த பிரசனத்தின் வாயிலாக தெரிகிறது. எப்படி? இதோ அந்த அதிசயத்தையும் பாருங்கள். பொதுவாக ஜாமக்கோள் பிரசனத்திலே 2ஆம் வீடு என்பது எதிர்பார்த்த நபர் வருகையை குறிக்கும் என்று சொல்வார்கள். அவர் எப்போது வருவார் என்று 2ஆம் இடத்தில் வரக்கூடிய கோளை கொண்டு கேள்வியை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலை. இங்கே ஆயுளை பற்றி கேட்பதால் மரணம் குறித்த கேள்வி என்பதால் இங்கே பாருங்கள், மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிலிருந்து இந்த சுக்கிரன் தனது வீட்டுக்கு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். ஆக 2ஆம் வீடு எதிர்பார்க்கும் நபரின் வருகை மட்டுமல்ல, எதிர்பார்க்கும் மரணமும் கூட என்பது இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த அளவிலே இந்த பிரசனத்தை நாம் நிறைவு செய்யும் போது கவிப்பு என்ன செய்தது என்று சொல்லித்தான் பிரசனத்தை நிறைவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே 2ஆம் வீட்டு அதிபதியை கவிப்பு 7ஆம் வீட்டிலிருந்து கவித்திருப்பது மாரகஸ்தானத்தை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை மிக விரைவாக நடத்திவிட்டது என்பதுதான். குறுகிய காலம், 1 நாள் அல்லது 2 நாள் என்றுதான் முடிவு செய்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை போடப்பட்ட இந்த பிரசனத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த நண்பர் எனக்கு செய்தி அனுப்பினார், தாயார் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்ற வருத்தமான செய்தி கொடுத்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த வேளையை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். பொதுவாக ஜோதிடத்தில் இது போன்ற மரணம் சார்ந்த விஷயங்களை சொல்வது கூடாது என்று ஒரு விதி இருந்தாலும் அவர்கள் நிலைப்பாட்டை அறிந்து மனதை திடப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஆறுதலான இந்த வார்த்தைகளை சொன்னால், மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொத்து பத்துக்கள், உயில்கள் போன்றவற்றையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் முன்னேற்பாடாக அவைகளை செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாம் கருத வேண்டும். அதனால் ஆயுளை பற்றி நாம் சொல்வதில் இறைநிலை நமக்கு உணர்த்த வேண்டும். அப்போதுதான் நாம் அதை சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த பிரசனத்தில் அதை தெளிவாக காட்டிவிட்டது. அவர் இந்த பிரசனம் போட்ட 2 நாளில் வெள்ளி முடிந்தது, சனி முடிந்தது, அவர் ஆயுளும் முடிந்தது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, பிரசனம் எந்த அளவிலே தனது ஜாலத்தை, காலத்தின் கோலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கும்போது நம்மால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. என்னே ஜாமக்கோள் பிரசன்னம், ஜாமக்கோள் வண்ணக்கோளம் நமது எண்ணக்கோளம் என்று கூறி இந்த பதிவை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.